நீட் தேர்வில் வழங்கப்பட்ட கருணை மதிப்பெண்ணை ரத்து செய்ய முடிவு செய்திருப்பதாக உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கருணை மதிப்பெண் ரத்து செய்யப்படும் பட்சத்தில் பாதிக்கப்படுவோருக்கு மறுதேர்வு எழுத வாய்ப்பு வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீட் தேர்வில் வழங்கப்பட்ட கருணை மதிப்பெண்ணை ரத்து செய்ய முடிவு செய்துள்ளதாக உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கருணை மதிப்பெண் ரத்து செய்யப்படும் பட்சத்தில் பாதிக்கப்படுவோருக்கு மறுதேர்வு எழுத வாய்ப்பு வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சில தேர்வு மையங்களில் நேரம் குறைவாக வழங்கப்பட்டதாக கூறி நீட் தேர்வு எழுதிய 1563 மாணவ மாணவிகளுக்கு கருணை மதிப்பெண்கள் வழங்கப்பட்டதால் பல மாணவர்கள் அதிக மதிப்பெண்களை பெற்றுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதற்கு எதிராக தொடரப்பட்ட மனுவில் கருணை மதிப்பெண்கள் வழங்கப்பட்ட விவகாரத்தில் தெளிவு கிடைக்கும் வரை மருத்துவ கலந்தாய்வுக்கு தடை விதிக்க வேண்டும் என கோரப்பட்டுள்ளது. இந்த மனு உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது 1563 மாணவ மாணவிகளுக்கு வழங்கப்பட்ட கருணை மதிப்பெண்களை ரத்து செய்து அவர்களது உண்மையான மதிப்பெண்களை வழங்க தயாராக இருப்பதாக தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. அவ்வாறு கருணை மதிப்பெண்களை நீக்குவதால் மதிப்பெண் குறைந்துவிட்டதாக வருந்தும் மாணவ மாணவிகள் விருப்பப்பட்டால் மறுதேர்வு எழுதலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதனை ஏற்றுக்கொண்ட உச்சநீதிமன்றம் கலந்தாய்வு பாதிக்கப்படாதவாறு நீட் மறுதேர்வை விரைவாக நடத்தி முடிவுகளை வெளியிட வேண்டும் என உத்தரவிட்டுள்ளது. கருணை மதிப்பெண்களை தவிர்த்து மற்ற பிரச்சினைகளுக்கும் தீர்வு காண வேண்டும் என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். ஜூலையில் கலந்தாய்வு நடைபெற உள்ளதால் ஜூன் 23ஆம் தேதி மறுதேர்வு நடத்தப்படும் என்றும் 30ஆம் தேதி முடிவுகள் வெளியாகும் எனவும் தேசிய தேர்வு முகமை உச்சநீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. ஆன்லைன் முறையில் நடத்தப்படும் தேர்வு தொடர்பாக பிறப்பிக்கப்பட்ட உத்தரவை நேரடியாக நடத்தப்படும் நீட் தேர்வுக்கு பொருத்தி கருணை மதிப்பெண் வழங்கியது மிகப்பெரிய மோசடி என மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் விமர்சித்துள்ளார். நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி ஆதாரமாக காட்டுகிற அந்த தீர்ப்பு என்பது 2018 காமன் லா அட்மிஷன் டெஸ்ட் என்று சொல்லக்கூடிய கிளாட் என்று சொல்லக்கூடிய ஒரு தேர்வுக்கு கொடுத்த தீர்ப்பு. காமன் லா அட்மிஷன் டெஸ்டுக்கு கொடுத்த தீர்ப்பை நீட் தேர்வுக்கு பொருந்தும் என்கின்ற வகையில் இவர்கள் அதை எடுத்துக்கொண்டு இன்றைக்கு இந்த நீட் தேர்வுக்குமே இந்த கருணை மதிப்பெண்களை தருகிறார்கள். இது மிகப்பெரிய அளவிலான மோசடி. இதில் எங்கே தவறு நேர்ந்திருக்கிறது, இதையெல்லாம் கண்டுபிடிக்க வேண்டும். நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி இனிமேல் நாங்கள் இதில் தவறு நடந்தவர்களை கண்டுபிடித்து நடவடிக்கை எடுப்போம் என்கிறார். ஆனால் நாம் சொல்வதே நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சியே தானே தவறு செய்திருக்கிறது. கருணை அடிப்படையிலான மதிப்பெண்களை தருவதற்கு நீங்கள் முடிவெடுத்த போது யாரிடம் இது தெரிவித்தீர்கள்? 23,33,000 மாணவர்களுக்கும் இது தெரிந்திருக்க வேண்டும் அல்லவா? நேர பற்றாக்குறை என்றால் கருணை மதிப்பெண் தரப்படும் என்கின்ற செய்தி இவர்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். நீங்களாகவே இந்த காமன் லா அட்மிஷன் டெஸ்டில் கிடைத்த ஒரு தீர்ப்பை கையில் வைத்துக் கொண்டு அது நீட்டுக்கு விலக்களித்து இந்த மாணவர்களுக்கு கருணை மதிப்பெண்களை கொடுத்து இவ்வளவு மாணவர்களுடைய மன உளைச்சலுக்கு இன்றைக்கு நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி காரணமாக இருந்து கொண்டிருக்கிறது. அது அவங்களுக்கு கருணை மதிப்பெண் கூட இந்த நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி எந்த மாநிலத்திற்கு தர வேண்டும் என்கின்ற தகுதியை நிர்ணயித்துக் கொண்டுதான் தருகிறார்கள். கருணை மதிப்பெண் தமிழ்நாட்டுக்கு தரக்கூடாது என்பதில் அது அவர்கள் குறியாகவே